வணக்கம். வெல்கம் பேக் டு கனிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பியூட்டி vlog தாங்க. வீட்ல இருக்க பொருட்கள் வச்சே நம்ம எப்படி நம்மளோட ஃபேஸை ஃப்ரெஷ்னஸா, க்ளோவா வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பசும்பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பச்சை பசும்பால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. காட்டன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கொஞ்சமாக காட்டன் எடுத்துக்கோங்க. அந்த பசும்பால் சொன்னாலே அதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க காட்டனை. அப்போ தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி காட்டன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை சொன்னேன் அப்படின்னா, நம்ம என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அந்த அழுக்கு நம்ம மூஞ்சியில் எப்படி இருந்தாலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி இந்த பாலை வந்து ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட மூஞ்சியில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு ரிமூவ் ஆகும் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நான் இப்போ காமிச்ச மாதிரியே 2-3 டைம் நல்லா காட்டன் வச்சு நல்லா உங்களோட ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் நம்மளோட அந்த ஃபேஸ் பேக்கோட எஃபெக்டிவ் நம்மளோட ஃபேஸில் இருக்கும். இந்த மாதிரி அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போட்டதுக்கப்புறம் தான். நான் 2 டைம் பண்ணுவேன். உங்களுக்கு 3 டைம்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஓகே தாங்க. இது ஒன்றும் ஹார்ம்ஃபுல்லெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே பண்ணலாம். இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே பண்ணலாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதை காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சோப் அந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க. ஏன்னா நம்ம இது நேச்சுரலாக பண்ணுறோம். ஸோ கெமிக்கல் மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டாம். பச்சை தண்ணியில் மூஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வாங்க, அதுவே போதும். பாருங்கள் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நூல் துணி மாதிரி இருக்கும்ல, சாஃப்டான கிளாத், அதை வச்சு நம்மளோட ஃபேஸை ஜென்டிலாக தொடச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடலை மாவு, வீட்டில் அரைச்ச கடலை மாவு தாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து நலங்கு மாவு பாப்பாவுக்கு வச்சுருக்கோம். பாசிப்பயிறு, அவராம்பூ அதெல்லாம் அதுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் தேன், இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா இன்னி கொஞ்சம் நீங்கள் தயிர் ஆட் பண்ணி நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க, எந்த பயமும் இல்லாமல். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எதாங்க பண்ணுறோம், இதில் எந்த விதமான கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பயம் இல்லாமல். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பின்னாடி கழுத்துக்கு எல்லாமே போடலாம். ஒரு சில பேருக்கு டார்க் நெக்கெல்லாம் இருக்கும், அவங்களுமே இது யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரிசல்ட் நல்லா கிடைக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் காய விடக்கூடாதுங்க, ஏன்னா ஃபேஸ் சீக்கிரம் சுருக்க விழுந்துடும். ஓரளவுக்கு காஞ்சதுமே நம்ம போய் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்.
அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே சோப் யூஸ் பண்ணி ஃபேஸ் தயவுசெய்து வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம நேச்சுரலாக அப்ளை பண்ணியிருக்கோம். நார்மல் பச்சை தண்ணியில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், என்னோடய ஃபேஸ் பார்த்தாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே சமயம் நல்லா க்ளோவாகவும் இருக்குங்க. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.